பாசன வாய்க்காலை தூர்வார கோரி விவசாயிகள் நடத்திய முற்றுகை போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த எடக்குடி வடபாதி, காளிகாவல்புரம், தெற்கிருப்பு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் முடவன் வாய்க்கால் மூலம் பாசன வசதி பெறுகின்றன. 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள முடவன் வாய்க்கால் கடந்த 15 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. முடவன் வாய்க்காலை தூர்வார வேண்டுமென்று விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும் பொக்லைன் எந்திரம் மூலம் தூர்வாரும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் எடக்குடி வடபாதி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு முடவன் வாய்க்காலை முழுமையாக தூர்வார கோரியும் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்து பாசன வாய்க்கால் தலைப்பிலிருந்து கடைமடை வரை 14 கிலோமீட்டர். எங்களுக்கு 20 ஆண்டு காலமா 14 கிலோமீட்டர் முழுமையா வெட்டி தர்றதுல இந்த அரசு ஒவ்வொரு ஆண்டும் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் தூர்வாருவாங்க. முழுமையா 20 வருஷமா நாங்க பாசனமே பெறாம எங்க விவசாயமே அழிவு நிலையில வந்துருச்சு. முடவனாறு 20 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆகி உங்களுக்கு முழுமையா வெட்டி தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 8 கிலோமீட்டர் வெட்டிட்டாங்க. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் குந்து போய் நிக்குது. அதிகாரிகளே எல்லாருமே வந்து அங்க பாருங்க, பார்த்ததுக்கு பிறகு எங்க முழுமையா தூர்வாரி கொடுங்க. முழுமையா தூர்வார வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். கடந்த 20 ஆண்டா தூர்வாரல. இந்த ஆண்டு வந்து பொதுப்பணித்துறையில தூர்வாருன்னு சொன்னாங்க. நாங்க வந்து பொதுப்பணித்துறையில வந்து கேட்டோம், உங்களுக்கு வந்து 8 கிலோமீட்டர் அலாட்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் கோயில் புங்குனூர் ரயில்வே கேட்டோட நிறுத்திட்டாங்க. அதுக்கு இந்தாண்ட வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சியில வந்து முற்றுகையிட்டாங்க எங்க வாய்க்கால. ஒரு சொட்டு தண்ணி கூட அந்தாண்ட வரமாட்டாங்க. இதை நாங்க வந்து கேட்கறதுக்கு முடிஞ்சு போச்சு போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இது மூலமா எங்க கிராமத்துல கிட்டத்தட்ட 800 ஏக்கர் விவசாயம் பாதிக்குது. எங்க வாய்க்கால் வெட்டி கொடுக்குற இறுதி வரை நாங்க போராடும் போது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். முடிவில் கூடுதலாக 1 கிலோமீட்டர் தூரம் வாய்க்காலை தூர்வாரி தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.